Hi guys, welcome to Cheeky Chica. மூக்கு மேல ராஜா. Hey. Guys, before we start, happy Vinayaga Chaturthi to all of you. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தா பூர்ண குழக்கட்டை பயங்கரமா தான். எங்க வீட்டுல நல்லா பண்ணாப்பா, செம்மையா இருந்து நல்லா அடி நச்சம் போட்டு பூர்ண குழக்கட்டை. அப்பா புள்ளியா சதுர்த்தி போது இந்த பூர்ண குழக்கட்டை சாப்பிடுற மாதிரி ஒரு திருப்தி எதுலையுமே கிடையாது. அது என்ன வேணா சொல்லுங்க. Yeah. Chika, a week of retirement, Chika. First, Cheteshwar Pooja oda retirement, obviously, adu patti nama definite பேசுவோம். R. Ashwin with a bombing news today that அவரோட IPL he's going to retire from IPL today. He's going to concentrate on other leagues. adu patti definite பேசுவோம். Also, what is happening around the world of cricket, just generally, ஏன்னா இது off season, 1 month of off season, very rarely the Indian team gets. But we'll start with Cheteshwar Pujara, Chika. ஏன்னா Cheteshwar Pujara, both R. Ashwin and Cheteshwar Pujara, you were the chairman when they made their debut. Both of them now gone out of the game, probably out of Indian cricket. Cheteshwar Pujara, what a stellar record at number 3. நிறைய நாளுக்கு நான் வந்து கத்திருந்தேன், India are missing Pujara, India are missing Pujara. I still believe Pujara மாதிரி ஒரு player India are going to miss in, and the number speaks for itself, Lachika. Outstanding. I mean, fantastic. I remember, I think வந்து 2010ல அப்போ நான் ஆஸ்திரேலியாவோட தான் டெபியூட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கு, பெங்களூர் டெஸ்ட்ல. அதே டெஸ்ட் மேட்ச் எம்விஜே செஞ்சுரி அடிப்பா. அது ஆக்சுவலா சூப்பர் டெஸ்ட் மேட்ச் அது. And I think அந்த எம்விஜே அதே மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எம்விஜே செஞ்சுரி அடிப்பா, செகண்ட் இன்னிங்ஸ் புஜாரா வந்து 72 அடிப்பான். And I tell you what I like about Pujara is அவனோட consistency. He's always been a consistent player. அப்போ 2010ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் டிராவிட் இவனு கொஞ்சம் மாத்தி வருவாங்க அப்படி. But the point is, you have to understand, he was competing with a lot of big people and got into the team with the big daddies with there. சேவாக் இருந்தா, டெண்டுல்கர் இருந்தா, புஜாரா இருந்தா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஆடிட்டு, விராட் கோலி இருந்தா, அப்பெல்லாம் அந்த மாதிரி ஆடிட்டு வந்தவன் ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் இவன் வந்து டெஸ்ட் டெபு வந்து விராட் கோலிக்கு முன்னாடியே பண்ணவன் சித்தேஸ்வர் புஜாரா. இன் ஆல் ஃபேர்னஸ், ஐ திங்க் த பாயிண்ட் இஸ் 3 is a very key position dear viewers. மறக்காதீங்க, நானும் ஆட காலத்துல மொஹிந்தர் பாக்குறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கும். மொஹிந்தர் ஒரு மாதிரி செம பிளேயர், ஃபாஸ்ட் போலிங், பவுன்ஸ் எல்லாம் போட டங்கு ஹுக் அடிப்பான் அந்த மாதிரி. வேற புஜாரா வந்து அழித்து தள்ளிடுவான், போட்டு அப்படியே பேட்ஸ்மேன் போட அப்படியே அரைச்சி தள்ளிடுவான். ரைட் வேர்ட் இஸ் அப்படியே வேர் த bowlers out அப்படின்னு தெரியுமா. அதுதான் ராகுல் டிராவிட் பண்ணிருந்தான். இன் ஆல் ஃபேர்னஸ், அட் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் மொஹிந்தர் ஆல்சோ யூஸ் டு இட். சோ ஆல் 3 நீ பார்த்தா சாலிட். மொஹிந்தர், அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் சித்தேஸ்வர் புஜாரா. சோ எல்லாம் பிக் லெஜெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். இன் ஆல் ஃபேர்னஸ், எஸ், ராகுல் டிராவிட் பத்தி பேசணும். வாலர்னா இவன் வந்து ஒரு மினி வாலர்னா. I mean, modern day Indian cricket பார்த்தா அவன் மினி வாலர் தான். And that helped Indian cricket a lot. மர்கா 2019 ஆஸ்திரேலியா சீரிஸ் வின் பண்ணோம், 2021 ஆஸ்திரேலியா சீரிஸ் வின் பண்ணோம். அப்பலாம் சித்தேஸ்வர் புஜாரா நம்பர் 3 was very very key. Yeah, Chika, அந்த நம்பர்ஸ் பார்த்து வரும்போது இன்ட்ரெஸ்டிங். Chika, talk us through Mohinder Amarnath, Chika. ஏன்னா நீங்க லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க 48 ஆவரேஜ் அட் அ டைம். அந்த டைம்ல வந்து 35 was a very good average. நம்மளுக்கு தெரியும் 1980sல 35 to 40 was considered as an outstanding average. 50 plusலாம் very rarely unheard of. ஏன்னா ஐ ரிமெம்பர் சிக்கா, ஒரு சுனில் கவாஸ்கர், கிரெக் சாப்பல், விவியன் ரிச்சர்ட்ஸ், ஆலன் பார்டர், ஒரு 4-5 பேர் தான் ஆவரேஜ் above 50. ஜாவத் மியான்தாட் from பாகிஸ்தான். பட் 47 at number 3 against the likes of West Indies. அந்த ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, 4 பேருக்கு அடி வாங்கி இவர் வந்து ஸ்டில் நின்னு தனியா ஆடுவாரு, அந்த மாதிரி மொஹிந்தர் அமர்நாத். Fantastic player. இவன் வந்து பார்த்தனா 76, அவன் 70, மொஹிந்தர் 69 70ல டெபு பண்ணுவான். மொஹிந்தர் டெபு பார்த்தா சென்னையில மறக்காத அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 69 70 சீரிஸ். அப்பா டெபு பண்ண திருப்பி கம்பேக் பண்ணுவான். 76 தான் திருப்பி கம்பேக் பண்ணுவான். 76ல செமையா ஆடிட்டு இருக்காங்க. வெரி குட் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் bowling. மொஹிந்தர் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்ட் bowling. ஷார்ட் பால் போட்டா கனாப்ல அடிப்பான், பயங்கரமா அடிப்பான். ஐ மீன் தைரியமா தில்லி துட்டு பேட்ஸ்மேன் புக்குல வாயில அடி வாங்கிட்டு இட் ஸ்பிட் அவுட் பிளட் அண்ட் பிளே. திருமல வெஸ்ட் இண்டீஸ் வரலாம், அந்த 4 வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இன் வெஸ்ட் இண்டீஸ் அது இவன் ஸ்கோர் பண்ணா. இன் வெஸ்ட் இண்டீஸ், இன் பாகிஸ்தான், அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், இன் பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் இம்ரான் கான், அதே மாதிரி இன் ஆஸ்திரேலியா. சரி, அடிச்சிருக்கலாம் பார்த்தா செம்ம ஸ்கோர்ஸ் அகைன்ஸ்ட் குட் டீம்ஸ் அண்ட் குட் ஃபாஸ்ட் bowling. மொஹிந்தர் இஸ் a fantastic player of fast bowling. நீ பார்த்தனா 3ல வந்து if you want to be a great international level, if you want to be a reckoned player and international, people should look up to you now. You should be a very good player of fast bowling. All these 3 batsmen are fantastic player of fast bowling. Mohinder, brilliant player of fast bowling. Rahul Dravid, outstanding player of fast bowling. And Cheteshwar Pujara, outstanding player of fast bowling. அங்கதான் ஃபேண்டாஸ்டிக் அது.
அந்த ஃபாஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் ஃபாஸ்ட் bowling பேசின்னு இருக்கும்போது ஆஸ்திரேலியா தான். சி and the comparison with Rahul Dravid over the years, இப்போ obviously we all know Rahul Dravid is India's greatest number 3. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் இன் ஆஸ்திரேலியா சீக்கா, வெறும் ஆஸ்திரேலியால மட்டும் நீங்க ஒரு டீம் எடுத்துட்டு போறீங்கன்னா this is the guy you'll pick right after Virat Kohli. ஏன்னா பூஜாரா இன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த டாக்குமெண்ட்ரியில பேட் கமின்ஸ் ஜாஷ் ஹேசல்வுட்லாம் என்னையா இவனை எப்படியா விக்கெட் எடுக்கிறது, இவன் தனியா நின்னுட்டு அந்த 2018-19 சீரீஸ் வின் பண்ணி கொடுத்துட்டாயா அப்படின்னு. the number of balls he played, அது அப்புறம் ஒரு கிராஃபிக் இருக்கு அந்த 2021ல சேதேஸ்வர் பூஜாரா அடி வாங்கினது. லுக் அட் தட், எல்லா இடத்துலயும் அடி வாங்கி இல்ல நான் ஒண்ணு நிப்பேன் அப்படின்னு. even in that Gabba draw, if you remember, Pujara played close to about 220 balls, not the Gabba draw, the Sydney draw. So in Australia Chika, where do you rank Pujara? Probably right up there with along the likes of Sachin and Virat. Yeah, Sachin, Virat, Pujara in the 1 2 3 இப்படிதான் இருக்கணும். Sachin, Virat 1 2 3 னா இப்படிதான் இருக்கணும். எனக்கு ஆக்சுவலா பார்த்தா in Australia I think Virat is number 1 in that Chika. No, I'm just saying, I'm not comparing. I'm saying Sachin. In Australia, just in Australia. I'm talking about Sachin, Virat, and Pujara. And order varun சொல்ல வரேன் நான். Amazing actually. Amazing track record. இந்த மாதிரி track record chance கிடையாது. நீ சொல்ற மாதிரி விராட் கோலி and Sachin are what on the god of cricket, you know, the king of kings of cricket. அந்த லெவல்ல ஆடி இருக்கானா நீ சொல்ற மாதிரி. சரி, fast bowlers என்ன தெரியுமா viewers மறக்காதீங்க. Fast bowlers வந்து they like to play the ball or play shots. Because fast ball shots அடிச்சா the chance of fast ball getting a wicket is easy. அது ஒண்ணு. அதே சமயத்துல fast bowler போட்டு wear them out. ஒரு deadly ball போடுறான்பா, ஒரு பயங்கர பால் அப்படி விட்டா என்ன ஆகுது, well left. அதே மாதிரி செம பால் போட்டு well left பால் dead ball. So the Pujara likes of Pujara எப்படின்னா ஒரு deadly ball ஒரு நார்மல் dead ball ஆக்கிடுறான். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பால் டெட் பால் ஆக்குறது Pujara ஒரு ஆர்ட். அதுதான் Pujara was great at. நீ காமிச்சால அந்த கிராபிக்ஸ் காமிச்சால அடி வாங்கி இது வாங்கி இப்படி நிக்கிறாங்க, என்ன ஆகுது கட்சியில பால் பிகம்ஸ் டெட். விக்கெட் கிடைக்கலையே, விக்கெட் கிடைச்சாதான் விக்கெட் எடுக்க முடியும். அவன் விக்கெட் எடுத்தாதான் you can run through the side. See, you have to understand, sometimes in test cricket every time it's not be about scoring, it's about just holding on. These அந்த number of balls ஆடுறது பார்த்தா Pujara தான் fantastic. Yeah, Sachin tweeting, lot of great players tweeting about Pujara. Fantastic career, Cheteshwar Pujara. Good luck our future endeavors from the Chiki Chika family. We thought he'll still cut Pujara. எனக்கு என்ன பாவம் வருத்தனா, பாவம் இவ்வளவு ஆடிட்டு அவனை வந்து டோட்டலா அவனை வந்து யாருமே ஒரு மாதிரி 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கான், அவனுக்கு அந்த ரெகக்னிஷனே கிடைக்கல பாத்தியா. அதான் ஒரு சேட் திங். ஒரு 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இவ்வளவு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் வச்சுட்டு ஒரு பெரிய பிளேயர் ஒரு யாரோ சொல்றான் அவனை பத்தி, அவன் குவாய்ட்டா ரிட்டையர் ஆயிட்டு போறான், எல்லாம் செயல் எல்லாம் ட்வீட் தான் பண்றான். வந்து ஒரு இதுலயே பாரு அவனை, ஓய் என்னடா Pujara 103 Pujara ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படி இல்ல. இதே நீ பார்த்தனா so many other cricketers ரிட்டையர்னா அது வேற பெருசா காமிக்கிறாங்க. வேற இவன் ரிட்டையர் ஆனது யாருமே ஒண்ணுமே பேசலையே. இவன் ஒன் டே கிரிக்கெட் ஆடுறதுல T20 ஆடுறதுல, அதனாலதான் அன்பார்ச்சுனேட்லி இல்ல சீக்கா, whether you like it or not, உங்களுக்கே தெரியும், fans are a little more skewed towards the white ball game. அவங்க வந்து அந்த white ball heroes will always sometimes stand out. அது unfortunate. See, there are 3 different kinds of cricket. You know, one day cricket is different, T20 cricket is different. Why? I mean, white ball cricket is different and say red ball cricket is different. That has happened altogether. But நாங்க ஆடுற காலத்துல one day cricket was different, test match cricket was different. நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய பிளேயர் பாவம் அவன் வந்து குவாய்ட்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறான், எல்லாம் ஒரு சின்ன நியூஸ் போடுறாங்க, அவ்வளவு Pujara ரிட்டையர்ஸ் போடுறாங்க, ஒரு நாள் பேப்பர்ல நியூஸ், அதோட ஓவர். அதுக்கப்புறம் சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, இவனுக்கெல்லாம் பாவம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து இவன் நல்லா பண்ணா நல்லா இருந்துக்குன்னு சொல்ல வரேன். யா அதுதானே. பட் என்ன பண்றது ஜிகா, அது அவ்வளவுதான். அன்பார்ச்சுனேட். தி ஹார்டஸ்ட் ஃபார்மேட் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து தனி கட்ஸ் தேவை, தனி ஒரு ஒரு மென்டல் அபிலிட்டி தேவை. கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி கூட ஒரு பிராவன் அவன் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடணும். ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி கொடுத்து, கோலி தான் ஃபேர்வெல் மேட்ச் கோலி அப்படி கொடுத்து ஒரு கோலி அவ்வளவு பண்ணிருக்கான் இந்தியாக்கு. இன் ஆல் ஃபேர்னஸ், கோலி இஸ் டன் so much for India. So you think so much work for it. Okay, good topic Chika. Do you think இப்போ வந்து ஒரு 100 மேட்சஸ் மேல யாராவது டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னா, do you think they should be given that one last hurrah to say thank you?
See, it need not be. So I talked about the quality of the player also. See, in all fairness, of course, too many matches are being played. Yeah, so and the player also should know where his limit is. That's a problem. That's a problem. See, for example, Virat Kohli, very sad retirement. It was not a retirement where you never gave a farewell to a guy like Virat Kohli. For such a big cricketer like Virat Kohli, another farewell கொடுத்துக்கணும். He's done so much for Indian cricket. Someone just done so much of world cricket. விராட் கோலி ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும். அந்த மாதிரி சேதேஸ்வர் புஜாராக்கும் ஆத காலத்தையும் அவன்கிட்ட பேசி வச்சு நல்ல ஃபேர்வெல் கொடுத்துருக்கலாம். தட்ஸ் மை கட் ஃபீல் பா. சோ அதனால தான் நான் கேட்டேன், அந்த 100 மேட்சஸ் மேல ஆடினா do you think these players deserve maybe a better send off? Everybody, see, if you play 100 test matches in a country, you must be obviously a fantastic player. You must be a terrific cricketer. Obviously, you should be given a good send off. Thanks a lot for doing so well. Because I've seen every Australian cricketer who's played a very high level, they've all got great send offs. Chika, உங்களுக்கு ஞாபகம் தான் Justin Langer, Glenn McGrath and Shane Warne ஒரே மேட்ச்ல ரிட்டையர் ஆனாங்க உங்களுக்கு 2007ல. they got a phenomenal send off. Michael Clark got a phenomenal send off 2015. David Warner got a great send off. So all these legends like Ireland, Australia, Michael Hussey got a great send off. Ponting got a phenomenal send off. Steve Waugh back in the days got a. So Australia in the end, நீ என்னன்னா பண்ணாலும் பாருங்களா, Australia they give that last bit. Okay, at least that communication இருக்கும். இதுதான் உன்னோட last series, இதுதான் உன்னோட last match, take that decision அப்படின்னு. So somewhere down the line, do you think India should also start doing that? Should that better? It's better that for example, Virat Kohli retirement பார்த்தனா புஷ்னு போயிடுச்சு அப்படி retirement. Because he was not selected, he was in my opinion தெரியல என்ன ஆச்சுனே தெரியல. இங்கிலாந்து சீரிஸ் மேல திடீர்னு ரிட்டையர்மென்ட்னா ரிட்டையர் அவனுக்கு சரி ரோஹித் சர்மா. One of the news I heard is that somewhere in the conversations la வந்து Virat's place was in doubt in நான் கேள்விப்பட்டேன். So what is this? Come on. That is probably that could be. Come on, the guys எப்படி பா அவன் king of kings பா அவன் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருப்பா. அதனால தான் Chika, I'm in shock. So maybe there is Chika, there is more. Virat Kohli deserved a better send off in my opinion. Virat Kohli deserved a better send off in all fairness. I think he still had 2 years of international cricket with him, test cricket with him. இப்ப என்ன ஆயிடுச்சு, இங்கிலாந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி எல்லாம் அப்படியே குவைட்டா புஷ்னு போயிடுச்சு அவ்வளவு தவிர்த்து. In all fairness, Virat Kohli அவன மாதிரி கிரிக்கெட்லாம் வராது இந்தியா கொஞ்ச நாளைக்கு. Let's be very honest with you. Yeah, எனக்கு என்னமோ அங்க டெஃபினட்டா அங்க வந்து I think the Gambhir factor, there was a big communication gap when Virat Kohli retired. When Rohit Sharma retired, there was a big communication gap. They should have spoken to them and said yes, இதான் இல்ல இப்ப இங்கிலாந்து சீரிஸ் போனப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா it would have been better. இது அவங்க சைலண்டா அவங்க ரிட்டையர் பண்ணிட்டு போறாங்க, இப்ப யாரும் பேசுறதுன்னா it's not good for them. It's not good for the game. It's not good for the whole, or I would call, in the sense that Indian cricket has rules world cricket. We are all passionate people. We are all passionate about our heroes. I'm a passionate hero of Virat Kohli. I'm a great fan of Virat Kohli. I would have preferred Virat Kohli getting a better send-off. 100% I would have preferred it that way. Same year, Pujara, when you look back at Pujara, yes, கொஞ்ச நாள் ஆடி அப்பயே அவன்கிட்ட பேசிருக்கணும். அப்படின்னா அது அந்த பிளேயரும் அதுக்கு கோஆபரேட் ஒரு லெவல்ல பிளேயருக்கும் தெரியணும், இந்த சமயம் நம்ம ஓவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியணும். இருந்தா Pujara better send-off. So it's a cooperation between the players, selectors and the BCCI. இது மூணு பேர் சேர்ந்து வந்து நல்லா இருக்கும். Talking about send-off, Chika, R. Ashwin started his career with CSK, ending his career with CSK, calls time on his IPL career. Lot of speculations around Ashwin. நம்மளே நிறைய பேசியிருக்கோம், ட்ரேட் பண்ணுவாங்களா CSK, will he go back to RR, will he do this, will he do that, அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு. So had a fantastic career, Chika. Obviously one with CSK. CSK ஓட 2 சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் he played for multiple franchises, Delhi Capitals, Punjab Kings, Rising Pune Giants. I think he went back to RR and then Delhi Capitals. A lot of நிறைய confusion எனக்கு நடுவுல. But overall superb IPL record, ஒரு 7 economy rate, had a tough year last year, but he's taken that call in 1 year's time itself, Chika, which obviously இப்ப என்னன்னா அந்த trade rumors of him and Sanju Samson is now totally dealt with. அதுல இது, but he also said that he is going to start playing other leagues, which is very interesting, la Chika. See, first and foremost,
In all fairness, Ashwin has been one of the best IPL cricketers India has produced. IPL, he's got a terrific track record. I mean, I started with IPL. In fact, his name to fame itself was through IPL. Of course, he did well in Ranji Trophy, Tulip Trophy, India ஆடினா வேற விஷயம். டெஸ்ட்ல ஆடி பிரமாதமா பண்ணான். பட் அவன் எப்படி வந்தான் அந்த ரூட்? அந்த ஐபிஎல் வழியா ரூட்டே வந்தது. ரெகக்னிஷன் கிடைச்சது ஐபிஎல் வழியா தான். அந்த சிஎஸ்கே ஆடி தோனி அவன் ஓபன் பண்ண வச்சு போலிங் போட சொல்லி அந்த ஃபேம்ல வந்தவன் தான் அவன். அஸ்வின் கிறிஸ் கேல் சொல்லி எடுக்கிறேன் மச்சான், 4 பால் எடுக்கிறேன் மச்சான், சொல்லி எடுப்பனாலே 4 பால் மச்சான், சொல்லி எடுத்துதான் இவனை போட்டு. அந்த விஷயம் அஸ்வின் has been fantastic. He's got a terrific IPL track record. Yes, the last few years has been tough for him. Last 5-6 years in IPL, not great IPL, but first whatever it is, first 10 years for he's always been economically outstanding, Chika. நீங்க பாருங்களேன், between 2023 to maybe 2009 அவர் ஆரம்பிச்சதுல இருந்து he's never been in the 8s. 2018 IPL ல மட்டும்தான் ஒரு எக்கானமி ஆஃப் 8. last 2 years, maybe 2024 and 2025, அந்த 2 years மட்டும்தான் his economy rate suddenly shot up. Before that, Ashwin உங்களுக்கு ஒரு பேங்க், உங்களுக்கு தெரியும், 4 ஓவர்னா 28 ரன், maybe a wicket, maybe can get you 20 runs. In all fairness, IPL terrific bowler, wicket taking bowler IPL ல, attacking bowler IPL ல, and economical bowler எல்லாமே இருந்தாங்க. எனக்கு என்ன புரியல, I thought அவன் வந்து ஒரு மார்க்கா போன வருஷம் தான் மெகா ஆப்ஷன் முடிஞ்சது. போன வருஷம் மெகா ஆப்ஷன்ல 3 இயர்ஸ் எடுத்துருந்தாங்க. அப்கோர்ஸ் திடீர்னு இப்ப நடுவுல மிடில் ஆஃப் தி சீசன் ரிட்டையர் தான் எனக்கு புரியல. ஆப்வியஸ்லி இஸ் காட் ப்ராபபிலி டிஃபரண்ட் பிளான்ஸ். அவன் சொல்லியிருக்கானே ஐ லைக் கோ ஸ்டார்ட் பிளேயிங் அதர் லீக், மேஜர் லீக்ஸ்னு. இப்ப என்னன்னா, இப்ப அதர் லீக்ஸ் ஆட போறான். இப்ப என்ன பார்த்தா சௌரவ் கங்குலி ஒரு கோச்சா போறான்னு கேள்விப்பட்டேன் ஒரு லீகுக்கு. சோ இவன் வந்து பிளேயரா போறான். சோ சௌரவ் கங்குலி அப்ப பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஹெட் கோச்னு போட்டிருக்காங்க. So it's good sign that, in a way, a good sign that people in England retired ஆயிட்டு அந்த லெவல்ல போய் கோச் ஆகலாம், பிளேயர்ஸ் ஆகலாம். பட் ப்ராபபிலி அஸ்வின் மட்டும் வேற யாரும் இந்தியால போய் வேற லீக் ஆடிட்டாங்க. Dinesh Karthik was the first one to do it, Chika. He went and played the SA20 last year after his retirement. I think Ashwin will be a sought after commodity நிறைய லீக்ஸ்ல. உங்களுக்கு பிக் பேஷ் வருது, SA20 வருது, hundreds வருது next year. So if he can keep fit, I think over 2-3 years, I think he will probably look at playing the other leagues. And IPL, he can always come back. I'm எனக்கு என்னமோ தோணுது, he'll find a coaching role in one of the IPL teams, Chika. Most probably Rajasthan Royals, for all you know. They might look at him in the coaching role. So I think Ash will be there in that sense. I don't know, maybe he has different. Definitely, ஆனா ஒன்னு Chika, இது he might be an example for other cricketers. நீங்க சொன்ன மாதிரி after the age of 34-35, அவங்களுக்கு வந்து IPL ல ரொம்ப பெரிய ஃபியூச்சர் இல்ல, but they are still capable of playing other leagues. Now they might go do it, Chika. IPL ல கிடைக்கிற உனக்கு ரெகக்னிஷன், மணி எல்லாமே யாரையும் கிடைக்காது உனக்கு எங்கேயுமே. நீ இதெல்லாம் போய் ஆடலாம். You can just say I played in South Africa and I SA20. But the point is, IPL ல கிடைக்கிற ரெகக்னிஷன், IPL ல கிடைக்கிற what you call visibility, IPL ல கிடைக்கிற money matters வேற எந்த லீக்ல கிடைக்காதே உனக்கு. Yeah, but for some ரிட்டையர் பண்ண தெரியல. நான் அஸ்வின் அதோட கண்டினியூ பிளேயிங் IPL. In all fairness, look at it this way, Chika. Playing IPL another 2 years for sure. Yeah, but look at it this way. நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம்ல, அவர் வெறும் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாருன்னா ஹோல் இயர் வந்து he is not playing any cricketல. And உங்களுக்கே தெரியும், after a certain age, and the motivation to go to be honest, Chika, what MS Dhoni is doing is actually very, very difficult. வெறும் அந்த 2 months of cricket ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபுல் இயர் கிரிக்கெட் ஆடாம லாஸ்ட்ல வந்து ட்ரெயின் பண்ணி ஆடுறதுக்கு அது வந்து அது hats off Dhoni. அவன் வந்து கீப் பண்றான் பாரு. Still he seems to be the best keeper in Indian cricket in IPL. In all fairness, he seems to be the best wicket keeper. So it is close to impossible to doing what he is doing. So I think Ashwin was probably thinking of that and saying, "Illa, I should play other leagues. I can keep my body fit. I can play all these leagues." See, I don't think money is going to be a matter of that much for Ashwin, Chika. I think Ashwin, money is not a matter. Yeah. Now, Ashwin, paisa is not a problem. Fame, name, no problem. Now, already இருக்குடா அவனுக்கு எல்லாமே. நான் என்ன சொல்றேன்னா, IPL வந்து 2 வருஷம் ஆடுறாமேன்றேன். அதுக்கப்புறம் போய் எல்லாம் ஆடிருக்காமேன்றேன். ஆனா வெறும் IPL மட்டும் ஆடினா, நான் சொன்ன மாதிரி ஃபுல் இயர் நீங்க வேற எந்த கிரிக்கெட்டும் ஆட மாட்டீங்கல்ல. He is not going to be playing any Ranji Trophy and all. That is also true. Maybe.
மேபி ப்ராப்ளி ஸ்லோலி இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். சரி நீங்க ஐபிஎல் முடிஞ்சுட்டா வேற அங்க லீக்ல போய் ஆடலாமா இது பண்ணலாமா அப்படி நத்திங் ராங் இன் இட் ஃபார் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் கோயிங் அண்ட் பிளேயிங் கிரிக்கெட் in other parts of the world. Nothing wrong in it. I mean, it's good for them, no? It's good for the cricketers. And let's not forget, Chika. Dinesh Karthik just turned a mentor last year to RCB. I wouldn't be surprised if R. Ashwin comes as a mentor to any one of the IPL teams. Maybe RR would a mentor overலாம். So I think the pathway is set. I think Ashwin would have really thought it through. The pathway is set. So good luck to him. I'm sure Yeah. he will take up a what do you call it, either a coach role or a mentor role or some role in one of the coaching. He'll be in one of the coaching mechanism or back end what do you call support staff in one of the teams, obviously. Yeah. Anyway, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் where it's going to end in. But Chika, just looking at the other news, somewhere around the world, அங்க South Africa and Australia fought it out. Obviously, I think Australia lost the ODI series, won the T20 series. Uh, the last match வந்து பயங்கரமா இருந்தது பாக்கிறதுக்கு. Chika, I don't know if you followed it or not, but I was watching it closely. Highlights-லாம் பார்த்தேன். Tim David பொழந்திருந்தாரு. Deval Bruce again showed spin hitting எப்படின்னு. First ரெண்டு ODI-ல அடிக்கல, but towards the end, last ODI-ல some அடி அடிச்சாரு, but they couldn't win. But overall, Chika, world cricket is looking towards directly at the World Cup. February World Cup தான். எல்லா teams are preparing for the T20 World Cup. What kind of setup? Which again begs that last topic that I wanted to bring up. Really, Chika, do you really see India not taking Shreyas Iyer into the World Cup? Is it setting a bad precedent? I really don't know. I still believe that Shreyas Iyer will be an asset in the T20 World Cup. He's a good fielder. Marka, he's a very good fielder. He's a thinking player. Now, captaincy, he's a thinking player. He can always add value to the what you call senior. As a senior player, he'll come and add value to the team management on the field. I mean, who is going to be the captain for the T20 World Cup? If Surya is going to be the captain, he is going to be a very good. And the think tank, I still believe that Shreyas Iyer should be a part of the T20 World Cup. Let's wait and see. என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப நிறைய 2-3 பேர் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்து வச்சிருக்காங்க. அவனை கட்டி விட்டுருவாங்க. இது சும்மா அப்படியே கொடுத்துட்டு டொங்குன்னு போட்டு விட்டுறாங்க. அப்படியே எடுத்து டொங்குன்னு போட்டுருவாங்க பாரு. போட்டு வா Shreyas Iyer back in the thing அப்படின்னு வந்துரும் கட்சி நியூஸ் அவ்வளவுதான். சரி, anyway, அந்த நோட்டோட நம்ம கிளம்பலாம் இப்போ. Guys, before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.